முதல் கனவு முதல் கனவு மூச்சுள்ள வரையில் வரும் அல்லவா, கனவுகள் தீர்ந்து போனால் வாழ்வில்லை அல்லவா. கனவல்லவே கனவல்லவே கண்மணி நானும் நிஜமல்லவா, சத்தியத்தில் முளைத்த காதல் சாகாது அல்லவா. பூமாரி, அடியை உன்னதான் கூப்பிடுறேன், நில்லு. காதலே உழுகாத மாதிரி போறா பாரு. அடியை இதெல்லாம் சரிப்பட்டு வராது. பூமாரி, என்ன உங்களுக்கு? என்னடி கூப்பிட கூப்பிட திரும்பி கூட பார்க்காம போற? நான் எதுக்கு திரும்பி பார்க்கணும்? எதுக்கு திரும்பி பார்க்கணுமா? ஆமா, நான் எதுக்கு திரும்பி பார்க்கணும்? இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? நான் ஏதோ உங்ககிட்ட வந்து எனக்கு பிரச்சனைன்னு சொன்னேன்னா என்ன? என்னடி, அதான் நானே இறங்கி வந்து கேக்குறேன்ல, சொல்லு. என்ன சொல்லணும் எனக்கு புரியல. முதல்ல என் கையை விடுறீங்களா? விட முடியாது. விடுங்கன்னு சொன்னேன். முடியாதுன்னா என்ன பண்ணுவ? அண்ணன் கிட்ட சொல்லிடுவேன். கையை விடுறீங்களா? சரி சொல்லு. என்ன, எங்க அண்ணனா தானே உங்களுக்கு பயம் இல்ல? நான் சக்தி மாமாட்ட சொல்லுவேன். அவன் பேர்லாம் இங்க இழுத்துட்டு இருக்காதா? எதுக்காக நான் இழுக்க கூடாது? அவங்க உங்க அண்ணன் தானே. அவன் என் அண்ணனா இருக்கலாம், ஆனா அவன் பேர்லாம் இழுத்துட்டு இருக்காத. ஆமா, கேட்கணும்னே நினைச்சேன். அது என்ன, சக்தி பக்கத்துல போய் நின்னதும் பல்ல பல்ல காமிச்சிட்டு இருக்கா? நான் எதை வேணாலும் காட்டுவேன், உங்களுக்கு என்ன? என்ன உனக்கு என்னன்னா எனக்கு புரியல. ஆமா, நான் யாருக்கிட்ட பல்ல காட்டினா உங்களுக்கு என்ன? நான் யாரு உங்களுக்கு? முதல்ல நீங்க யாரு எனக்கு? பூமாரி, என்ன பதில் சொல்ல முடியலையா? இப்ப என்னடி உனக்கு பிரச்சனை? ஹலோ, எனக்கு ஒண்ணு புரியல. நான் உங்ககிட்ட வந்து ஏதாவது பேசினா இல்ல ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நீங்க தான் தேவையில்லாம என் கைப்பிடிச்சு வச்சுட்டு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை கேட்டுட்டு இருக்கீங்க. நீ முன்னால என்கிட்ட நல்லா தானே பேசிட்டு இருந்தா? இப்போ நல்லா தானே பேசிட்டு இருக்கேன். அப்படியா? ஆமா. ஆனா எனக்கு அப்படி தெரியலையே. உங்களுக்கு அப்படி தெரியலனா அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாரு பூமாரி, நான் இப்போ சொல்றேன், உன் மேல எனக்கு நிறைய பாசம் இருக்கு. அத்தை பொண்ணுங்கிற முறையில நிறைய பாசம் வச்சிருக்கேன். சொல்லப்போனா நீ அத்தை பொண்ணுங்கிறதுனால தான் முன்னெல்லாம் அவ்வளவு டீஸ் பண்ணிருக்கேன். ஆனா அது உன் மனசுல இப்படி விதையா வந்து முளைக்கும்னு சத்தியமா எனக்கு தெரியாது. என்ன இருந்தாலும் இப்ப நீ ஃபீல் பண்றது என்னால்தான். யார் இப்ப ஃபீல் பண்ணா? அப்ப நீ ஃபீல் பண்ணல? இல்லையே, நான் இப்ப ஃபீல் பண்ணலையே. பொய் சொல்லாதடி, எனக்கு நல்லா தெரியும். அதெல்லாம் நான் எப்போ தூக்கி போட்டுட்டேன். இப்ப இருக்க பூ மாதிரி எப்போதும் போல ஜாலியா அவ வேலையை பார்த்துட்டு அப்படியே இருக்கவ. சோ நீங்க எதுவும் தேவையில்லாம கற்பனை பண்ணாதீங்க. எங்க நான் உங்களே நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு மூலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பேன்னு. அந்த பூ மாதிரிலாம் எப்பவோ என்னை விட்டு போயாச்சு. இப்ப இருக்கிறது என் அம்மா அப்பாவுக்கு பொண்ணாவும் என் அண்ணனுக்கு தங்கச்சியாவும் இருக்க பூ மாதிரிதான். மத்தபடி என் மனசுல இப்ப வேற யாருக்கும் இடம் இல்ல. தெரியும்டி, நீ என் மேல கோவமா இருக்க. கோவமா? நான் உங்க மேல கோவப்பட்டு எனக்கு என்ன ஆக போகுது? அட் த சேம் டைம் நான் உங்க மேல கோவப்படுறதுக்கு நீங்க யார் எனக்கு? பூமாரி, சும்மா சும்மா இந்த வார்த்தையே சொல்லிட்டு இருக்காத. இந்த ஜென்மத்துல நான் தான் உனக்கு மறுப்பையன், நீ தான் எனக்கு மறுப்பொண்ணு. சும்மா உன்னா மறுப்பையன் சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்க மட்டும் எனக்கு மறுப்பையன் இல்ல. அப்படியே நான் முறைய கொண்டாடணும்னு நினைச்சேன்னா சக்தி மாமா இருக்காரு. இப்ப நீ என்ன சொல்ல வர? சினிமா புரியல. உங்களுக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல வரேன். புரியுதா? சம்பந்தம் இல்லனா புரியல. ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த பொண்ணு உங்க மனசுல இருக்கும்போது யாரு உங்ககிட்ட பேசுறேன்னா பேசலன்னா என்ன? நீங்க எதுக்கு தேவையில்லாம என் கை பிடிச்சு வச்சு நிக்கிறீங்க? அட் த சேம் டைம் உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கும்போது இன்னொரு பொண்ணு கையை பிடிக்கிறது ரொம்பவே தப்பு. தெரியும்ல? நான் பிடிச்சிருக்க கையை யாரோ ஒருத்தியோடது கிடையாது, எனக்கு உரிமையானவளோடது. இதெல்லாம் நீங்களே தான் சொல்லிக்கணும். இங்க பார், உனக்கு என் மேல எவ்வளவு கோவம் இருந்தாலும் என்ன திட்டு அடி, ஆனா பேசாம இருக்காத. ஐயோ கடவுளே, டைம் வேஸ்ட் பண்ணாம என் கையை விடுறீங்களா? நான் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன், என்ன சும்மா போறேன்னு சொல்லிட்டு இருக்கா? அதான் நானும் கேக்குறேன், என்கிட்ட எதுக்காக பேசிட்டு இருக்கீங்க? உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சொல்ல போனா நீங்க இன்னொரு பொண்ணுக்கு சொந்தமானவங்க. அப்படி இருக்கப்போ இன்னொருத்தவங்களுக்கு சொந்தமான பொருள் மேல நான் என்னைக்கும் ஆசைப்பட மாட்டேன். ஏன் அது திரும்பி கூட பார்க்க மாட்டேன். ஸ்டாப் இட் பூமாரி, சும்மா சும்மா அதே சொல்லிட்டு இருக்காத. இல்ல எனக்கு புரியல. இப்ப உங்க பிரச்சனை தான் என்ன? நீ என்கிட்ட எப்போதும் போல பேசாம இருக்கதான் என்னோட பிரச்சனை. சிபி, என்னதான் அத்தை பொண்ணு மாமா பையன் இருந்தாலும் ஒரு லிமிட் இருக்கு. அப்போ எனக்கு அந்த லிமிட் என்னன்னு புரியல. ஆனா இப்ப நல்லாவே புரிஞ்சிருச்சு. சோ மாமா பையங்கிற முறையில நான் உங்ககிட்ட என்ன லிமிட்ல இருக்கனோ அதே லிமிட்ல தான் இருப்பேன். அதே போலதான் உங்களுக்கும் அத்தை பொண்ணுங்கிற லிமிட் எந்த அளவுக்கு இருக்கோ அதே லிமிட்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது.
இருக்கலனா? இருக்கலனா இருக்க வைப்பேன். ஓ, அந்த அளவுக்கு மேடம்க்கு தைரியம் இருக்கா? தைரியம் மட்டும் இல்ல, நிறைய விஷயத்த கத்துக்கிட்டேன். இங்க பாருடி, நீ என்ன சொன்னாலும் சரி. இதோ இப்ப பிடிச்சிருக்கல உன் கைய, இது கூட என் உரிமையில தான். எனக்கு உன்கிட்ட எல்லா உரிமையும் இருக்கு. சோ என் முறை பண்ணுங்கிற முறையில நான் என்ன சொன்னாலும் நீ கேட்டுதான் ஆகணும். அப்படி பார்த்தா சக்தி மாமாக்கும் இப்ப எதுக்குடி அவனை இழுக்கிற? அவரு எனக்கு முறை பையன் தானே. இவ்வளவு நேரம் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தீங்களே முறை முறைன்னு, அந்த முறை அவருக்கும் இருக்கு. சொல்ல போனா உங்களை விட அவருக்கு தான் அதிகமான உரிமை இருக்கு. பூமாரி, நீங்க எவ்வளவு கோவப்பட்டு கத்துனாலும் இதுதான் உண்மை. இங்க பாருங்க, இப்போ நான் சொல்றேன், உங்களுக்குன்னு ஒரு பொண்ணு இருக்கா. சோ நீங்க ஆசைப்பட்ட பொண்ணு கூட சந்தோஷமா இருங்க. இடையில நானா ஒரு விஷயத்த கற்பனை பண்ணிட்டு தேவையில்லாம ஆசையை வளர்த்துக்கிட்டது என்னோட தப்பு தான். அது கூட உங்க பர்மிஷன் இல்லாம உங்க மேல ஆசைப்பட்டது தப்பு தான். என்ன மன்னிச்சிருங்க. ஏய் கத்தாதீங்க. இப்ப எதுக்கு கத்துறீங்க? இது ஒண்ணு நம்ம வீடு இல்ல, சாரி உங்க வீடு இல்ல. ஓ, அந்த அளவுக்கு பிரிச்சு பேசுற அளவுக்கு ஆயிட்டல? பிரிச்சு பேசுறதுன்னா எனக்கு புரியல. நீங்க வேற நான் வேற தானே? ஓ, இந்த அளவுக்கு நீ பேசுவியா? ஓ, இந்த அளவுக்கு உனக்கு பேச தெரியும்னா இந்த சிபிக்கும் நல்லாவே பேச தெரியும். இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோ. சக்தி இப்ப வந்தவன். சோ நான் என்ன சொல்றேனோ அத நீ கேட்டுதான் ஆகணும். முதல் உரிமை எனக்கு தான் இருக்கு. கேட்க முடியாதுன்னா? கேட்க முடியாதுன்னா இந்த சிபியாருன்னு நான் உனக்கு காட்ட வேண்டியதா இருக்கும். அதையும் பார்க்கலாம். பூமாரி, நான் ஒன்னும் விளையாட்டுக்கு சொல்ல, ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்டா சொல்றேன். நீ சக்தி கிட்ட பேசுறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா எனக்கு என்ன? எனக்கு பிடிச்சிருக்கு. பூமாரி, என்ன கோவப்படுத்தி பார்க்காத. எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல. இல்ல எனக்கு புரியல. நீங்க என்ன நினைச்சீங்க? என்ன அபினா? ஏன்னா அபிதான் நீங்க லவ் பண்றீங்க, அபிக்கு தான் நீங்க இந்த ஆர்டர் எல்லாம் போடணும். எனக்கிட்ட வந்து போட்டுட்டு இருக்கீங்க. அட் த சேம் டைம் எனக்கு யார்கிட்ட பேச பிடிச்சிருக்கோ அவங்க கிட்ட கண்டிப்பா நான் பேசதான் செய்வேன். இதுக்கு இடையில யார் வந்து சொன்னாலும் என்னால கேட்க முடியாது. ஓ அப்படியா? அப்போ நீ சொன்னா கேட்க மாட்ட? கேட்க மாட்டேன். சரிடி, நான் சொல்றதோ சொல்லிட்டேன். இதுக்கப்புறமா நீ பண்றதுதான் பண்ணுவேனா பண்ணு. இதையும் சொல்றேன், அதுக்கப்புறம் நடக்கிற பின்வழிவு ரொம்ப பெருசா இருக்கும். நீ நினைச்சு கூட பாத்திருக்க மாட்ட. அதையும் பார்க்கலாம். இப்ப என் கையை விடுறீங்களா? ஷட், வர வர இவளுக்கு ஓவர் கொழுப்பாயிடுச்சு. பாக்குறேன்டி என்ன மீறி அந்த சக்தி கிட்ட நீ எப்படி பேசுறேன்னு. இதுக்கெல்லாம் காரணம் இவ மட்டும் இல்ல, இந்த சக்தியும் தான். வீட்டுக்கு போயிட்டு பாத்துக்கிறேன் அவனை. கார்த்திக் சார், என்னடி? அங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? என்ன சொன்ன? ஏன் சொன்ன உங்களுக்கு தெரியாது? சிறுடி, இப்ப எதுக்கு கோபப்படுற? இப்ப நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. என்ன சொல்லணும்? அங்க என்ன சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க? அதே தாண்டி நானும் கேக்குறேன், என்ன சொல்லி கூட்டு வந்தேன்? இங்க பாருங்க கார்த்திக் சார், இப்ப நான் இருக்கிற கோவத்துக்கு பட்டாருன்னு அடிச்சாலும் அடிச்சிருவேன். அடிப்பியா? ஆமா. ஆமா, உன்னதான் சார்னு கூப்பிட கூடாது சொன்னல. அத மறந்துட்டல. எப்படி சார்னு கூப்பிட்டா அடிச்சு மூஞ்சலாம் உடைச்சிருவீங்களா? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். கார்த்திக் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார், கார்த்திக் சார். என்ன அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவீங்களா? என்ன சொல்லும், ரொம்ப சூடா இருக்க போல. இங்க பாருங்க, நான் இப்ப செம்ம டென்ஷன்ல இருக்கேன். தேவையில்லாம செல்லம் வெள்ளம்லாம் சொல்லி என்ன இன்னும் கடுப்பேத்தாதீங்க. ஷேண்டி, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப நான் என்ன உனக்கு திட்டவா செஞ்சேன்? உன்னை ஆசையா கொஞ்சுறேன், அது உனக்கு கடுப்பா இருக்கு. ஆமா, எனக்கு கடுப்பா தான் இருக்கு. சரிம்மா, நான் எதுவுமே பேசல, நீயே பேசு, நான் கேக்குறேன். நான் என்ன பேசணும்? நீங்க தானே ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லி கொடுத்தீங்க. இப்ப என்ன பேசுறீங்க? அதான் நான் எது பேசினாலும் நீ கோவப்படுறிய. இங்க பாருங்க கார்த்திக் சார், நான் திரும்பவும் சொல்றேன், தேவையில்லாம பேச மாட்டாதீங்க. அது எப்படி அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவீங்களா? ஷே, என்னடி, அது சும்மா ஒரு கோவத்துல சொன்னது. அதுக்குன்னு அதே புடிச்சு தொங்கிட்டு இருப்பியா? எது கோவத்துல சொன்னது? அடிச்சு மூஞ்ச உடைச்சிருவாங்கிறது கோவத்துல சொன்னதா? ஆமாண்டி, நிஜமாவே கோவத்துல தான் சொன்னேன். எது அடிச்சு மூஞ்சி பத்துருவாங்கிறது கோவத்துல சொல்றதா? நீங்க நிஜமாவே தான் சொல்லிருக்கீங்க. நீங்க சொல்லும் போது நான் எவ்வளவு ஃபீல் பண்ண தெரியுமா? ஏய் சாரிடி, நான் ஏதோ ஒரு கோவத்துல. இல்ல எனக்கு புரியல, அப்படி என்ன கோவம் உங்களுக்கு? நீ ஏன் நல்லா யோசிச்சு பார்வினோ, அந்த கௌதமா மாமான்னு கூப்பிட்டு இருக்கா. ஆனா என்ன சாருன்னு கூப்பிடுற? அவர் முன்னாடி அவர் மட்டும் மாமான்னு கூப்பிட்டு என்ன சாருன்னு கூப்பிட்டா எனக்கு எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் என் இடத்துல இருந்து யோசிச்சு பார்வினோ. ஹலோ ஹலோ, எல்லா பழியுமே தூக்கி என் மேல போடாதீங்க. அப்படியே எல்லா பழியும் தூக்கி என் மேல போட்டுட்டு நீங்க நல்லா உங்க ஆயிடாதீங்க. வினோமா, அப்ப சாமி போதும்பா போதும். அங்க இருக்கும்போது எப்படி பேசுறீங்களோ அப்படியே பேசுங்க. ஏய் என்னடி, அதான் ரீசன் சொன்னல. ஆமாமா, அந்த ரீசன்லாம் ஏத்துக்கிற மாதிரி தான் இருக்கு. வினோ, எல்லா பாயிண்டையும் உன் பக்கம் மட்டும் இருந்து யோசிக்காத. என் பக்கத்துல என்ன இருக்குங்கிறதையும் கொஞ்சம் யோசிச்சு பாரு. இல்ல எனக்கு புரியல, அப்படின்னா நான் உங்களை ஹர்ட் பண்ற மாதிரி பண்ணிட்டேன். உங்களை மாதிரி அடிச்சு மூஞ்சி உடைச்சிருன்னு சொன்னேனா? ஏய் அதான் நான் சொன்னல, அது ஏதோ ஒரு கோவத்துல. இப்ப கூட பாருங்க, நீங்க தான் என்ன ஹர்ட் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. முதல்ல என்ன விடுங்க. வினோ, விடுங்கன்னு சொன்னேன். முடியாதுடி. கார்த்திக் சார், என்ன விடுங்கன்னு சொன்னேன். முதல்ல இந்த சார்னு கூப்பிடுறது நிறுத்துறியா? நான் ஏன் நிறுத்தணும்? நான் அப்படிதான் கூப்பிடுவேன். அப்போ நீ நிறுத்த மாட்ட. முடியாது. சரிம்மா, நீ நிறுத்த வேண்டாம், நீ இப்படியே கூப்பிடு. ஆனா நீ கூப்பிடுற ஒவ்வொரு தரையும் உனக்கு நான் யாரோங்கிற மாதிரி தான் எனக்கு தோணும். என்னம்மா, உனக்கு நான் யாரோ இருக்கிறது ஓகே தானே?
இங்க பாருங்க, தேவையில்லாம பேச்ச மாத்தாதீங்க. நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஷாரு நான் பேச்ச மாத்துறேனா இப்ப நீ தான் பேச்ச மாத்திட்டு இருக்கா. நான் என்ன அப்படி பேச்ச மாத்தினேன்? ஒண்ணும் இல்ல. என்ன பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்படியே உம்முன்னு மூஞ்சி வச்சிருந்தானோ உங்களை விட்டுருவேன்னு நினைக்கிறீங்களா? இப்ப என்ன வேணும்? நான் உன்னை அடிச்சு மூஞ்சி பேத்துறேன்னு சொன்னது உனக்கு கஷ்டமாயிடுச்சு அப்படித்தானே? நான் உன்னை அப்படி சொன்னது என்னோட தப்பு தான். நான் தான் ஓவரா உரிமை எடுத்துட்டு அப்படிலாம் பேசிட்டேன். என்ன மன்னிச்சிரு. கார்த்திக் சார், சொல்லுமா. நீங்க நிஜமாவே கோச்சுக்கிட்டீங்களா? சேச்சா அதெல்லாம் இல்ல வேணும். பொய் சொல்லாதீங்க. எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஏதோ ஃபீல் பண்றீங்க. நான் நீங்க இவ்வளவு நேரம் வரைக்கும் ஏதோ விளையாட்டுக்கு தான் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைச்சிட்டு இருந்தேன். இல்ல வேணும், நான் உன்னை அப்படி பேசியிருந்திருக்க கூடாது. என் மேலதான் தப்பு. ஐயோ வாய் மூடுங்க. நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? உங்களுக்கு என் மேல எல்லா உரிமையும் இருக்கு. அடிச்சு மூஞ்சி பேத்துருவேன்னு சொன்னீங்கல்ல, அப்படியே ஒருவேளை நீங்க என்ன அடிச்சு மூஞ்சியே பேத்திருந்தாலும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட தான் வந்து நின்றுப்பேன். இல்லம்மா, நான் ஃபர்ஸ்ட் டைமா உன்னை அப்படி பேசியிருக்கேன். கண்டிப்பா உனக்கு ஹர்ட் ஆயிருக்கும். என்ன மன்னிச்சிடுறி, நான் ஏதோ ஒரு கோவத்துல தான். அதான் நான் சொல்லிட்டேன்ல, நீங்க என்ன அடிச்சு மூஞ்சியே உடைச்சாலும் கண்டிப்பா நான் உங்ககிட்ட தான் வந்து நிப்பேன். அப்புறம் கௌதம் மாமா மாமான்னு கூப்பிடுறதும் உங்களை மாமான்னு கூப்பிடுறதும் ஒண்ணு கிடையாது. கௌதம் மாமாவை பாக்குற பார்வையே வேற, ஆனா நீங்க அப்படி கிடையாது. சோ 2 பேருமே மாமான்னு கூப்பிட்டு ஒன்னாக்கிறதுக்கு நான் விரும்பல. அட் த சேம் டைம் நான் சொல்றேங்கிறதுக்காக உங்களை நீங்க மாத்திக்க வேண்டாம். ஒருவேளை உங்களை நான் மாமான்னு கூப்பிடுறதா உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பா சொல்லுங்க, நான் உங்களை மாமானே கூப்பிடுறேன். சாரி வினோ, நான் தான் புரிஞ்சுக்கவே இல்லை. நீ எந்த அளவுக்கு யோசிக்கிற, ஆனா நான் பாரு. அதெல்லாம் இல்ல, உங்களுக்கும் ஆசைன்னு ஒண்ணு இருக்கும்ல. சோ உங்களோட ஆசை என்னன்னு சொல்லுங்க, கண்டிப்பா உங்க ஆசை எல்லாத்தையுமே நான் நிறைவேற்றுவேன். வினோ. வினோமா, இந்த சாருங்கிறத தாண்டி வேற எது வேணாலும் சொல்லி கூப்பிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியா? அப்போ என்ன கூப்பிடலாம்? ஷோனிகா ஏதாவது ஒண்ணு. மத்தவங்க முன்னாடி ஒரு மாதிரி, அப்புறம் நம்ம மட்டும் இருக்கும்போது ஒரு மாதிரி. என்ன ஓகேவா? என்ன கூப்பிடலாம்? பேபி ஓகேவா? பேபியா? ஆமா, ஏன் நல்லா இல்லையா? வேற ஏதாவது? பிளாக்கின்னு கூப்பிட்டுமா? ஏய் என்னடி கலாய்க்கிறியா? இல்லையே, நான் நிஜமா தான் கேக்குறேன். நல்லா இருக்குல்ல? சிறுகுட்டி இருக்கும், ஏன் இருக்காது? சரி, எனக்கு தெரியல, நீங்களே சொல்லுங்க, என்ன கூப்பிடலாம்? நீ கார்த்திக்னே கூப்பிடு. என்ன சொன்னது கேட்கலையா? நீ என் பேர் சொல்லியே கூப்பிடுன்னு சொன்னேன். பேர் சொல்லியா? ஆமா. எப்படி கார்த்திக்னா? ஆமா, அதானே என் பேரு. ஆனா நான் எப்படி உங்க பேரை? இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னடி, எனக்கும் ஆசையா இருக்கும்ல. அதான் நான் உங்களுக்கு ஆசையா இருக்குங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிருக்க கூடாது. வினோமா ப்ளீஸ் டி, கார்த்திக்னு கூப்பிடு. கார்த்திக் எனக்கு வரல, வேண்டாம், என்ன விட்டுருங்க ப்ளீஸ். அப்படிலாம் நான் கூப்பிட மாட்டேன். ப்ளீஸ் டி, ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை கூப்பிடுறேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. என்னடி சரிப்பட்டு வராது? அதான் நானே சொல்றேன்ல, கூப்பிடு. இல்ல இல்ல, எனக்கு வரல, எனக்கு கூப்பிட வரல, நான் என்ன பண்றது? அது மட்டும் இல்ல, எங்க அம்மா சொல்லிருக்காங்க நம்மளை விட ரொம்ப பெரியவங்களா இருந்தாங்கன்னா கண்டிப்பா பேர் சொல்லி கூப்பிட கூடாதுன்னு. அப்படியா? ஆமா, அம்மா சொல்லிருக்காங்க நீங்க என்னை விட ரொம்ப பெரிய பையன். சோ நான் அப்படிலாம் கூப்பிடக்கூடாது. அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் வெளியில உள்ளவங்களுக்கு தான். நான் என்ன வெளியாளா? பார்த்தல பவியன் அரவிந்தன் அவ எப்படி கூப்பிடுறாங்கன்னு. அது அது அவங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்க. இப்ப நல்லா அண்ணா பேரை சொல்லி தானே வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? அப்படி கூப்பிடணுமா உங்கள? ஹோ, அப்ப மேடம் என்ன நினைச்சிட்டு இருந்தீங்க? பேர் சொல்லி கூப்பிட்டு வாடா படான்னு கூப்பிடலானா? இல்ல இல்ல இல்ல, நான் அப்படி நினைக்கல. கேடி, எனக்கு தெரியும்டி நீ என்னெல்லாம் நினைச்சிருப்பேன்னு. சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. ஓஹோ, அப்பெல்லாம் நினைக்கவே இல்ல. நான் போய் அப்படி நினைப்பேனா? நினைப்படி, நீ நினைக்க கூடிய ஆள் தான். என்ன விடுங்க, உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லல்ல? சரிடி, கோவப்படாத. நான் நிஜமாவே அப்படிலாம் நினைக்கவே இல்ல. சரிமா, நம்புறேன். நிஜமா நம்புறேன்டி, போதுமா? சரி, இப்ப நீ பேர் சொல்லி கூப்பிடு. அதான் நான் சொன்னல, எனக்கு வரல. அப்ப நான் ஆசைப்பட்ட செய்ய மாட்டியா? ஐயோ, அவனே இதை ஒண்ணு சொல்லிடுறீங்க. கூப்பிடுறி. சரி. கார்த்திக். கேக்கல. கார்த்திக். இன்னும் ஒரு தடவை சொல்லு. கேக்கல. பொய் சொல்லாதீங்க, உங்களுக்கு கேக்கல? கேக்கல. பொய்யா சொல்றீங்க? வினோ சொல்லுடி. கார்த்திக். அம்மாடியோ நீதான் இன்னும் சிறு பிள்ளை. என்ன ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி. நிஜமா? நிஜமா. சரி, இது தனியா இருக்கும்போது உங்க பேர் சொல்லி கூப்பிடலாம். ஆனா வெளியில அத்தை மாமாலாம் இருப்பாங்களே, அப்ப என்ன சொல்றது? அப்போ என்ன சொல்லணும்னு நீ தான் சொல்லணும். அப்ப நான் சார்னே கூப்பிடவா? அதுக்கு மட்டும் பர்மிஷன் கிடையாது. அப்ப நான் என்னதான் சொல்லி கூப்பிடுறது? அத்தான் சொல்லு. எது? என்னடி, மாமான்னு சொன்னா தானே ஒரே மாதிரி இருக்கும், அத்தான் சொல்லு. இல்ல, அது அது வந்து நான் யாரையுமே அப்படி கூப்பிட்டது இல்ல. சரி, அதை யாரையும் கூப்பிட்டது இல்ல, அப்ப என்னைய ஃபர்ஸ்ட் கூப்பிடு. நான் வந்து அப்படி எப்படி கூப்பிடுறது? என்னடி இதுல என்ன இருக்கு? நான் உன் மாமா பையன் தானே. அது நான் என்ன சொல்லும், வெக்கப்படுறியா என்ன? சும்மா இருங்க, என்ன விடுங்க. விடணுமா? ஆமா, விடுங்க.
சரி அப்போ கார்த்திக்னு சொன்ன மாதிரி ஒரே ஒரு தடவை அத்தான்னு சொல்லு. இல்ல இல்ல, நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன். சொன்னா விட்டுருவேன், இல்லைன்னா விட மாட்டேன். நான் போறேன், என்ன விடுங்க. சரிடி போலாம், அத்தான்னு சொல்லி விட்டுறேன். நான் அதெல்லாம் சொல்ல மாட்டேன், என்ன விடுங்க. சொன்னா விட்டுருவேன், இல்லைன்னா கண்டிப்பா விட மாட்டேன். கார்த்திக் இப்படிலாம் பண்ணாதீங்க. அடியே நீ கார்த்திக்னு கூப்பிடும்போது எனக்கு என்னென்னமோ ஃபீல் ஆகுது. எது? என்ன ஃபீல்னு சொல்லட்டுமா? இல்ல இல்ல இல்ல, நீங்க எதுவுமே சொல்ல வேணாம். முதல்ல என்ன விடுங்க ப்ளீஸ், என்ன விடுங்க. சரி ஒரே ஒரு தடவை அத்தான்னு சொல்லி விட்டுறேன். நான் தான் சொன்னல, அதெல்லாம் எனக்கு வராது. கார்த்திக் கூட தான் வராதுன்னு வந்துச்சுல, அது மாதிரி தான். ஐயோ ஏன் இப்படி பண்றீங்க? சொல்லுடி, எனக்கும் ஆசையா இருக்கும்ல. ஐயோ சும்மா சும்மா நான் ஆசையா இருக்குள்ள சொல்லாதீங்க. இந்த வார்த்தையை நான் உங்ககிட்ட யூஸே பண்ணிருக்க கூடாது. ஃப்ராடு ஆகும்னா அதையே சொல்லிட்டு இருக்கீங்க. சரி செல்லோல சொல்லு. இங்க பாருங்க, ஒரு தடவை மட்டும்தான் சொல்லுவேன். சரி ஒரே ஒரு தடவை மட்டும் சொல்லு. அத்தா. கேக்கல. இங்க பாருங்க, சும்மா இப்படிலாம் வம்பிழுத்துட்டு இருந்தீங்க, கண்டிப்பா நான் போயிருவேன். ஃபிட்டா தானே போவ? ஐயோ இன்னும் ஒரு தடவை மட்டும் சொல்லு, எனக்கு கேட்கவே இல்ல, சத்தமா சொல்லு. அத்தா. நீ கூப்பிடும்போது அந்த அத்தாங்கிற ஃபீலே வேற. சரி அத கூப்பிட்டல விடுங்க. என்னடி அப்பல இருந்து விடுவிடுன்னு சொல்லிட்டு இருக்கா? உனக்கு என் கூட இருக்க பிடிக்கலையா என்ன? இல்ல, நம்ம இந்த ரூமுக்கு வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, யாராவது என்ன தேடுவாங்க. அப்படியா? ஆமா. சரி போ. போகட்டுமா? ஆமா, உன்னதான் யாரும் தேடுவாங்கன்னு சொன்னல, போ. நிஜமா போட்டுமா? அப்ப அத்தான் நான் போகட்டுமா? கண்ணிரண்டில் 100 வெண்ணிலாக்கள் தோன்றும், ஆனாலும் என்ன போட்டுமா? போய் ஆகணுமா? ஆமா, நான் வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல. சரி போ. அப்ப நான் போயிட்டு வரேன். திரும்ப வருவியா? திரும்பவா? ஆமா. வரேன். சரி அப்போ உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன், இப்ப போ. சரி நான் போயிட்டு வரேன். அம்மா, நான் இந்த ரூமுக்கு எதுக்காக வந்தேன்? இது இல்ல, நம்ம எதுக்காக ரூமுக்கு வந்தோம் எனக்கு அதுவே மறந்து போச்சு. ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் தானே சொல்லி கூட்டு வந்தீங்க, ஆனா கடைசி வரைக்கும் முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லல. நீ அத பத்தி கேக்குறியா? இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க? இல்ல, எதுக்கு வந்தவங்கதே மறந்துட்டல, அதான் ஞாபகம் வந்துருச்சுல. சொல்லுங்க, என்ன முக்கியமான விஷயம்? அது வினோ. என்ன சொல்லுங்க. இல்லம்மா, உன்னை சும்மாலாம் ரூமுக்கு கூப்பிட்டா நீ வரமாட்ட, அதான் ஒரு பிட்டுக்கு அது சும்மா உருவாக்கி. இது அப்ப நீங்க என்ன போய் சொல்லி கூட்டு வந்தீங்களா? என்னடி கோபப்படுற? இதுக்கப்புறம் நான் உங்க ரூமுக்கு வந்துட்டேன்னா பாருங்க. செல்லம், இதுக்கெல்லாம் கோபப்படலாமா? இங்க பாருங்க, பல்ல கட்டாதீங்க, அடிச்சு பல்ல உடைச்சிருவேன். சரிடி கோபப்படாத. அடியே கோவத்துல மறந்துடாத, என்கிட்ட திரும்ப வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கா. உனக்காக இந்த அத்தான் காத்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே காத்துக்கிட்டே நில்லுங்க. நிஜமாவே அவன் வரமாட்டானோ? ஐயோ, காலையில இருந்து இதே யோசிச்சு நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். என்னது 2 நாள் ஆகுது, ஆனா அவன் ஒரு தடவை கூட வரல. ஆனா நான் அவனை நினைச்சிட்டே தானே இருக்கேன். நான் நினைக்காத போதெல்லாம் வருவான், ஆனா இப்ப நான் அவனை நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா அவன் வரல. ஒருவேளை சொன்ன மாதிரியே வராம இருந்துட்டானோ? இல்ல அப்படிலாம் அவன் கிடையாது, கண்டிப்பா வருவான். ஏன் வரல? அது என் கற்பனை தானே, அப்ப நான் நினைச்சாலே வரணும்ல. ஆனா நான் நினைக்காதப்பெல்லாம் வந்தவன் நான் இப்ப நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா அவன் வரவே இல்ல. ஏன் வரல? ஐயோ கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல. நான் எதிர்பார்க்காத போதுல என் கண் முன்னாடி வந்துட்டு போனவன் இப்ப நான் அவனை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா ஏன் வர மாட்டேங்கிறான்? கடவுளே, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, நான் எதுக்காக அவனையே பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன்? சிவன் மட்டும் நிஜமா வரணும், குத்தி மூஞ்சிக்கு தூரம் உடச்சிடலாமான்னு இருக்கு. அவன் வரலன்னா என்ன, நம்மளே அவன் ரூமுக்கு போலாம். ஆனா அவன் கற்பனை தானே, இப்ப நிஜமா ஷாம் ரூமுக்கு போனா ஷாம் என்ன சொல்லுவான்? அவன் என்ன சொல்லுவான்? இது கற்பனையா நிஜமானே உனக்கு தெரியாது ஐஷு, அவன் ஒருவேளை நிஜமா கூட வந்திருக்கலாம்ல. பாக்குறேன், இப்ப போய் பாக்குறேன் அவன் எங்க இருக்கான், என்ன பண்றான்னு பாக்குறேன். ஐயோ, இப்ப அவன் ரூமுக்கு போறதுக்கும் பயமா இருக்கு. ஒருவேளை நம்ம போனோம்னா அவன் நம்மளை பத்தி என்ன நினைப்பான்? ஏதோ அவனை பார்க்காம இருக்க முடியாத மாதிரி ஓவரா சீன் போடுவான். இப்ப நான் என்னதான் பண்றது? இனிமே அவன் ரூம் பக்கம் போயிட்டு பாரு. ஏ வினோ வினோ, இவருக்கு என்ன பார்த்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஏ வினோ, ஒண்ணுதான். என்ன ஐஷு? இல்ல வினோ, நீ எதுவும் கோவமா இருக்கியா? சேச்சா அதெல்லாம் இல்ல, சொல்லு. வினோ, எனக்கு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். கேளு ஐஷு, என்ன விஷயம்? நீ ரூமுக்கு வரியா? வா போலாம். சொல்லு ஐஷு, என்ன விஷயம்? அது வந்து வினோ, சொல்லு ஐஷு, எதுக்கு தயங்குற? இல்ல வினோ, இது சொன்னா உனக்கு புரியுமா என்னன்னு தெரியல. நீ சொல்லு, நான் புரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். சரி, நீ முதல்ல உட்காரு. இல்ல பரவாயில்ல, நீ இப்படியே சொல்லு.
அது அது வந்து வினோ, ஒரு விஷயம் அது இருக்கு, ஆனா திடீர்னு இல்லாம போகுது. அதுக்கப்புறம் நான் நினைக்கும் போது வர மாட்டேங்குது. எது? நான் தான் சொன்னல உனக்கு புரியாதுன்னு. ஐயோ ஐஷோ, அப்படி கிடையாது. நீ சொல்றத இன்னும் ஒரு தடவை சொல்றியா? இங்க பாரு வினோ, நான் சொல்றத நல்லா கேளு. ஒரு விஷயம் இருக்கு, அது உண்மையா பொய்யாலும் எனக்கு தெரியாது, ஆனா அது இருக்கு. சரி, அது நான் நினைக்காத முதலே கண்ணு முன்னாடி வருது, அப்புறம் திடீர்னு மறைஞ்சு போயிடுது. மறைஞ்சு போகுதா? ஆமா. சரி, இப்போ நான் அந்த விஷயத்தை பத்தி தான் காலையில இருந்து நினைச்சிட்டு இருக்கேன், ஆனா இப்ப வரைக்கும் ஒரு தடவை கூட அது வரல. ஏன்? ஐஸ்வர்யா, நான் கேக்குறேனே தப்பா நினைக்காத. நீ ஒரு விஷயம்னு சொல்றியே, அது என்னது? வினோ, என்ன வினோ, இவ்வளவு நேரம் வரைக்கும் சொல்லிருக்கேன், இன்னுமா உனக்கு புரியல? இல்ல ஐஷோ, நீ ஒரு விஷயம் சொல்றியா, அதனாலதான். அது ஒரு பொருளா இல்ல ஏதோ உயிருள்ள பூனை நாய் அந்த மாதிரியா? ஐயோ வினோ, அது ஒரு பர்சன். ஓ, பர்சனா? சரி சரி, இப்போ உன்னோட பிரச்சனை தான் என்ன? அது அடிக்கடி வரது உன் பிரச்சனையா, இல்ல இப்போ நீ நினைக்கும் போது வரலங்கிறது உன் பிரச்சனையா? அது அது வந்து அது எனக்கே தெரியல வினோ. உனக்கே தெரியலையா? நல்லா யோசிச்சு பாரு. அப்புறம் அந்த பர்சன் யாரு? அது 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 வந்து வினோ, எனக்கு அந்த பர்சனோட முகம் சரியா ஞாபகம் இல்ல. ஐஸ்வர்யா, நீ நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரியல. இப்போ உனக்கு என்னதான் பிரச்சனை? அது வினோ, இப்ப நான் நினைக்கிறேன் வினோ, ஆனா இப்ப ஏன் வரல அது? இவ போக்கு அது இதுன்னு இருக்கா. ஐயோ கடவுளே, நானே பல டென்ஷன்ல இருக்கேன், இவ வேற என்னென்னமோ சொல்லி இன்னும் டென்ஷன் பண்ணிட்டு இருக்கா. வினோ, சொல்ல ஐயோ, சொல்லு வினோ, நான் இப்ப நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா அது காலையில இருந்து என்ன பார்க்கவே வரல. அது எப்படி வரும்? நிஜமா வருமா? தெரியல வினோ. ஐயோ சாவடிக்கிறாளே. வினோ சொல்லு வினோ, அது வருமா வராதா? ஐஸ்வர்யா, நான் சொல்றேனே தப்பா நினைக்காத, எனக்கு தெரியல ஐஸ்வர்யா, நான் கிளம்பட்டுமா? வினோ, என்ன வினோ, உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் இப்படி குழம்பி போய் நின்னுட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிற? இல்ல ஐஷோ, நீ சொல்றது எதுவுமே எனக்கு புரியல. நீ இருக்குங்கிற இல்லங்கிற, அது நிஜமானு கேட்டா தெரியலங்கிற, அப்புறம் நான் எப்படி இதுக்கு பதில் சொல்றது? இங்க பாரு வினோ, ஒரு விஷயம் இருக்கு, ஆனா திடீர்னு வருது, திடீர்னு காணா போயிருது. இப்ப நான் நினைச்சிட்டே இருக்கேன், ஆனா இப்ப வரவே இல்ல. ஏன் வரல? இன்னும் கொஞ்ச நேரம் நான் இங்க என்ன கண்டிப்பா எனக்கு பைத்தியம் பிடிச்சிரும். ஷெவினோ ப்ளீஸ் டி சொல்லு. அது அது ஐஸ்வர்யா, நான் கொஞ்சம் வெளியில போயிட்டு தண்ணி குடிச்சிட்டு வரட்டுமா? தண்ணி தானே ரூம்லயே இருக்கு, குடி. ஐயோ விட மாட்டா போலயே. என்ன? அது அது ஒண்ணும் இல்ல ஐஸ்வர்யா, அதை விட. சரி, இப்ப நீ சொல்ற அந்த அது அது வந்து பொண்ணா இல்ல பையனா? அது பையன்தான். ரைட்டு, மேடம் எங்கேயோ வலிக்கு விழுந்துட்டாங்க. வினோ, என்ன யோசிச்சுட்டே இருக்கா? ஐஸ்வர்யா, இப்ப நான் கேக்குற கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லேனா? சரி, இப்ப உனக்கு அந்த பையன் கற்பனையில வரானா நிஜமா வரானான்னு தெரியல, அப்படித்தானே? ஆமா. சரி, இப்ப என்ன, நீ அவனை நினைச்சிட்டே இருக்க, ஆனா உன் கண்ணு முன்னாடி வரல, அதானே? ஆமா. இல்ல இல்ல இல்ல, அது அப்படி சொல்ல முடியாது. நான் ஜஸ்ட் கேக்குறேன். நான் இப்போ நினைச்சேன், ஆனா இப்பெல்லாம் நினைக்கல. நான் கொஞ்சம் முன்னாடி சும்மா லைட்டா தான் நினைச்சேன். நீ நினைக்கிற மாதிரி இல்ல வேணும், நான் சும்மா கொஞ்சம் தான் நினைச்சேன். நான் நினைச்சேன், ஆனா வரலையா? இது எப்படி சொல்றதுன்னு தெரியல வேணும். இரு, நீ இப்படி வளரும் போதே தெரியுது, நீ எதுலயே போய் நல்லா வலிக்கு விழுந்துட்ட. வலிக்கு விழுந்துட்டனா? ஆமா, உன்னை மயக்கி வச்சிருக்கானே, அவனோட வலையில நீ நல்லா வலிக்கு விழுந்துட்ட. மயக்கியா? ஆமா, நீ அவன்கிட்ட மயங்கிதான் இருக்க. அப்படிலாம் இல்ல வேணும். நான் யாரு? நான் ஐஸ்வர்யா, நான் ரொம்பவே போல்டான பொண்ணு. நான் அப்படிலாம் யாரோட வலையில விழுந்துட மாட்டேன். ஓ அப்படியா? அப்படி எதுக்காக அவனே நினைச்சிட்டு இருக்கா? யாரு அவனே நினைச்சிட்டு இருக்கா? நான் சொன்னல, நான் சும்மா கொஞ்சமா ஏதோ தோணுச்சு, அதனாலதான். நானெல்லாம் நினைக்கவே இல்ல. பரவாயில்ல ஐஷு, பொண்ணு நீ நல்லாவே சமாளிச்சுக்கிற. எனிவே, அது கற்பனையா நிஜமானு கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சு பாரு, யாருக்கு தெரியும், நிஜமா கூட வந்திருக்கலாம். வினோ, நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நிஜமாவே வந்திருப்பா நீ நினைக்கிறியா? ஆப்வியஸ்லி நிஜமா கூட வந்திருக்கலாம், சொல்ல முடியாதுல்ல. நீ நினைக்கிற பர்சன் இந்த வீட்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவங்க நிஜமா கூட வந்திருக்கலாம். சரி, நான் கிளம்புறேன். வினோ, நீ எதுவும் நினைக்காத, என்ன? நான் சும்மா தான் கேட்டேன். சரி, நான் எதுவும் நினைக்கல. ஏ வினோ, நீ சிரிக்கிறத பார்த்தா நீ என்னமோ என்ன பத்தி நினைச்சிட்ட. ஐயோ தாயே, நான் ஒண்ணுமே நினைக்கல, நீ பாரு, நான் கிளம்புறேன். ஆனா ஐஷு, நான் செம்ம கோவத்துல வந்தேன், இங்க வந்து நீ நல்லா ஃபன் பண்ணிட்ட. சரி, நான் கிளம்புறேன். சரி வினோ. என்னது வினோ இப்படி சொல்லிட்டு போறா? ஒருவேளை அவன் நிஜமா தான் வந்திருப்பானோ? ஆனா சூர்யா, நீங்க நல்லாவே காமெடி பண்றீங்க. அப்படியா? எனக்கு சிரிச்சு வயிறே வலிக்குதுங்க. நீ இப்படியே சிரிச்சிட்டு இருக்கும் போதுதான் ரொம்ப அழகா இருக்க. இப்படிதான் என்னோட காலேஜ் டேஸ்லயே நிறைய ஃபன்னான விஷயம் இருக்கு. நிஜமாவா? ஆமா, எனக்கு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் உண்டு, உங்ககிட்ட சொல்லிருக்கேனா? இல்லையே. ஓ, சொன்னது இல்லையா? அவ பேர் கனி.
கனியா? கனின்னு ஒரு பேர் இருக்கா? இல்ல அவளோட முழு பேரு கனிமொழி. ஓ சரி, மேல சொல்லு. அவளும் நான் தான் ஸ்கூல் டேஸ்ல இருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓ அந்த அளவுக்கு க்ளோஸா? எந்த அளவுக்குனா அவ இல்லாம நான் இல்ல, நான் இல்லாம அவ இல்ல. செம்மையா எல்லாரையும் கலாய்ப்போம், எல்லாரையும் ஓட்டுவோம். ஏன் அரவிந்த் எங்களுக்கு சீனியர், அவரையே வச்சு செய்வோம். அப்புறம் அப்புறம் என்ன, எல்லா இடத்துக்கும் நாங்க 2 பேரும் ஒன்னாதான் போவோம், ஒன்னாதான் வருவோம். சூர்யா, ஏதோ ஒரு சவுண்ட் கேக்குதே, என்ன சவுண்ட் அது? ஒரு நிமிஷம் வந்துடுறேன். ஓகே. டேய் சத்தம் இல்லாம வேலை பார்க்க முடியாதா? சார் மன்னிச்சிருங்க சார், ஏதோ தெரியாம கீழே போட்டானுங்க பசங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கு மேல ஏதாவது சவுண்ட் வந்துச்சு? இல்ல சார், இதுக்கப்புறம் இந்த சவுண்ட் வராது. ஹலோ பவி, சாரி, இதுக்கப்புறம் இந்த மாதிரி சவுண்ட்லாம் கேட்காது. சாச்சா, எதுக்காக சாரி எல்லாம் கேக்குறீங்க? இல்ல, இந்த சவுண்ட் எப்படி ஒன்னு டிஸ்டர்ப் பண்ணிருக்கும். இல்ல சூர்யா, இதுல என்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்க போகுது? சரி சொல்லு. ஐயோ சூர்யா, நீங்க எதுக்கு கால் பண்ணீங்கங்கறதே மறந்துட்டீங்களா? ஆமால, நான் எதுக்காக ஃபோன் பண்ணேன்? ஐயோ சூர்யா, நீங்க ஒரு ஃபைல பத்தி பேசுறதுக்கு தான் கால் பண்ணீங்க. ஆனா பேச ஆரம்பிச்சதுல இருந்து அந்த ஃபைல தவிர மத்த எல்லா டாபிக்கும் பேசியாச்சு. உங்ககிட்ட பேச ஆரம்பிச்சதும் நான் என்ன பேச வந்தேங்கிறதையே மறந்துட்டேன். ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கா, அப்படி யாருக்கிட்ட தான் பேசுறான்னு தெரியல. ஆனா இவ சிரிப்பு சவுண்ட் மட்டும் அங்க இருந்து இங்க வரைக்கும் நல்லாவே கேக்குது. அப்படி யாருக்கிட்ட தான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருக்காளோ தெரியல. ஹலோ சூர்யா, கேக்குதா? ஹலோ சூர்யா. ஹலோ பவி, கேக்குதா? சூர்யாவா? சிவ எதுக்கு இப்ப கால் பண்ணிருக்கான் தெரியலையே. இருக்கிற பிரச்சனையில இவன் வேற. ஹலோ பவி, கேக்குதுல? அரவிந்த். அரவிந்தா? பவி. சூர்யா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். பவி ஒரு நிமிஷம், நான் சொல்றது. இல்ல சூர்யா, எது வந்தாலும் அப்புறமா பேசலாம். அரவிந்த், என்னாச்சு? ஹலோ பவி. பவி என்னன்னு ஐயா திடீர்னு இப்பெல்லாம் கோபப்படுறாரு? ஷிலே, அவரு போன் பேசிட்டு இருக்காரு. தெரியும்னே, அப்போவே பார்த்தேன். அது என்னன்னு, அந்த போன் கால் வந்ததும் உட்கார்ந்து இருந்தவர் எந்திரிச்சு பேசிட்டு இருக்காரு. போன்ல பேசுறவங்க அவ்வளவு முக்கியமானவங்களா? முக்கியமாவா? லே, அவங்கதான் சாருக்கு எல்லாமே. என்னென்ன சொல்லுதிய? அவ்வளவு முக்கியமா? யாருன்னு? சாரோட அப்பாவா? நீ வேற ஏன்டா? சாரோட அப்பாவெல்லாம் சார் ஒரு ஆளா கூட மதிக்க மாட்டாரு. பின்ன வேற யாருன்னு? இவங்க எல்லாருக்கும் மேல. எல்லாருக்கும் மேலனா எனக்கு புரியலண்ணே. சாருக்கு தான் அம்மாவும் இல்ல, வேற யாரு? அப்பா மட்டும் தான் இருக்காரு. ஹிலே, சார் லவ் பண்ற பொண்ணு இல்ல. ஓ, சார் லவ்லாம் பண்றாரா? அப்பவே நினைச்சனே எந்திரிச்சு நின்னு பேசும்போதே. என்னன்னு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு போய் இவ்வளவு மரியாதை கொடுத்துட்டு இருக்காரு. அவர் முன்னாடி எதுவும் பிள்ளை பேசி தொலைஞ்சிடாத. அவருக்கு அந்த புள்ளதான் உசுரு. அந்த புள்ளைக்காக என்ன வேணாலும் செய்வாரு. ரைட்டு, அப்ப நம்ம சார் சீக்கிரமாவே கல்யாணம் சோறு போட போறாரு. கல்யாணமா? ஆமாண்ணே, லவ் பண்ண கல்யாணம் தானே. ஷிலே, அவர் லவ் பண்ற பிள்ளைக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிட்டுல. இது கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமால, கல்யாணம் ஆயிடுச்சு. என்னென்ன சொல்லுதிய? கல்யாணம் ஆகி புருஷன் செத்து போயிட்டாரா என்ன? ஷிலே, யார நீ வேற? ஐயா யார லவ் பண்றான்னு தெரியுமா? யாருன்னு? த கிரேட் ராஜசேகர் குரூப் ஆஃப் கம்பெனி, தெரியும்ல? நே, அத போய் தெரியாம இருக்குமா? அப்போல இருந்து இப்போ வரைக்கும் அதுதான் நம்பர் 1 கம்பெனி. அந்த கம்பெனியோட சேர்மேன் தான் ஐயா லவ் பண்ற பொண்ணோட புருஷன். என்னென்ன சொல்றீங்க? ஆமால, நே, புருஷன் இருக்கும்போது எப்படின்னு? அந்த கதையெல்லாம் நமக்கு எதுக்கு? வா, நம்ம போய் வேலையை பார்ப்போம். ஆனா அண்ணே, நீங்க சொன்னதை கேட்டு என் தலையிலே இடி விழுந்த மாதிரி இருந்துச்சுனே. ஹிலே, கதையை கேட்ட உனக்கே எப்படின்னா ஐயாவோட நிலைமையில யோசிச்சு பாரு. கொஞ்சம் கஷ்டம்தான். இல்ல ரொம்பவே கஷ்டம். வாழ அவரும் சரி இவரும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சவங்களே கிடையாது. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு. நானும் ரொம்ப ஆர்வமா இருக்கேனே, பாப்போம். அரவிந்த், என்னாச்சு? உங்களுக்கு ஒண்ணும் இல்லல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கையை விடு. இருங்க அரவிந்த், என்னன்னு பாத்துட்டு ஏதாவது பெரிய காயமா இருக்க போகுது. அதான் நான் சொல்றேன்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கையை விடு. நீங்க எதுக்காக இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க? அதான் தோட்டக்காரன் எல்லாம் இருக்காங்கல்ல. அவங்களே எப்பயோ வீட்டுக்கு போயாச்சு. இருந்தாலும் எதுக்காக நீங்க போய் கார் தொடச்சிட்டு இருக்கீங்க? இப்ப பாருங்க. ஷேய், அதான் சொல்றேன்ல, எனக்கு ஒண்ணும் இல்ல, கையை விடு. நிஜமாவே ஒண்ணும் இல்லல? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இப்போ உன் வேலையை கண்டினியூ பண்ணு. இல்ல அரவிந்த், நான் இந்த வேலையும் பாக்கல, நான் சும்மா தான் இருக்கேன். சரி, என் கையை விடு. சோப்பு நோரெல்லாம் காஞ்சிட்டு இருக்கு. அரவிந்த், இப்ப என்ன பண்ண போறீங்க? திரும்பவும் துடைக்க போறீங்களா? ஆமா. ஐயோ அரவிந்த், இப்பதானே அடிபட்டுச்சு, நீங்க என்ன திரும்பவும் துடைக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அதுக்காக கார் எப்படி விட்டுட்டு சொல்றியா? இல்ல, அதுக்காக இப்படியே வா. அதான் சொல்றல, எனக்கு ஒண்ணும் இல்ல, கையை விடு. இல்ல, நீங்க போய் உட்காருங்க, நான் துடைக்கிறேன். இல்ல அதெல்லாம் வேண்டாம், நானே பாத்துக்கிறேன். இல்ல, உங்களுக்கு அடிபட்டு இருக்கு, நீங்க எந்த வேலையும் பார்க்க வேண்டாம், நானே துடைச்சிடுறேன். நான் தான் சொல்றேன்ல, நீ போ உன் வேலையை பாரு. இல்ல அரவிந்த், எனக்கு எந்த வேலையும் இல்ல, நானே கார் துடைச்சிடுறேன். ஷூர்? யா ஷூர். இங்க பாரு, இப்போ சொல்றேன், உனக்கு ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா போய் பாரு. அரவிந்த், நான் தான் சொல்றேன்ல, எனக்கு எந்த வேலையும் இல்ல, நானே கார் துடைச்சிடலாம். ஒரு வேலையும் இல்லையா? இல்ல. இவ்வளவு நேரம் வரைக்கும் பிஸியா போன் தானே பேசிட்டு இருந்தா? இல்ல அரவிந்த், அது வந்து கம்பெனில ஃபைல் சம்பந்தமா. நீ என்ன பேசினதெல்லாம் எனக்கு தேவையே இல்ல, ஜஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டேன், அவ்வளவுதான். இல்ல அரவிந்த், அது வந்து
இப்ப என்ன காரை நீ துடைக்கிற அவ்வளவுதானே? ஆமா. சரி கைவிடு. உங்களுக்கு எதுவும் பெருசாலாம் அடிப்படல, வலி எதுவும் இருக்கா? அப்படியே வலிச்சாலும் என்ன பாத்துக்க எனக்கு தெரியும். கைவிட்டியா? சரி அரவிந்த், நீங்க போய் அங்க உட்காருங்க, நான் கார் துடைக்கிறேன். பவித்ரா அந்த சைடு பாரு, அந்த சைடு நல்லா தேய். இதோ தேய்க்கிறேன் அரவிந்த். இதென்ன கார் கழுவுறதுனா ரொம்ப ஈஸியா நினைச்சிட்டு வந்தோம், தேய்க்க திட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு இந்த இடத்துல தேய்ச்சிட்டு இருக்கிறது? பவித்ரா ஒரு சைடு தேய்ச்சிட்டு இருக்காத, அந்த சைடுலாம் பாரு காயுது. இதோ பாக்குறேன் அரவிந்த். பவித்ரா டோரோட கண்ணாடியை பாரு, காஞ்சிருச்சு. சோப்பு நோரெல்லாம் காஞ்சிச்சுன்னா திட்டு அப்படியே தெரியும். எல்லா பக்கமும் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணு. இதோ பண்றேன் அரவிந்த். ஐயோ இதனா முதுகெல்லாம் வலிக்குது. இந்த மனுஷன் எப்படிதான் இவ்வளவு நேரம் வரைக்கும் இந்த காரை போட்டு தேய்ச்சிட்டு இருந்தாரு தெரியல. கொஞ்ச நேரம் தேய்ச்ச நமக்கே முதுகெல்லாம் வலிக்குது. ஷேப்பா சாமி, பெண்டு கயின்று போலயே. பவித்ரா என்ன பண்ணிட்டு இருக்கா? அரவிந்த் இல்ல, அது வந்து நான் தேய்க்கிறேன், அது சீக்கிரம் காயுது அரவிந்த். அது காயதான் செய்யும், காத்தடிக்குது வெயில் அடிக்குதுல. இப்ப நான் என்ன அரவிந்த் பண்றது? நான் தான் போய் சொன்னல, நீ போய் உன் வேலையை பாரு, நானே பாத்துக்கிறேன்னு. இப்ப பாரு, ஒண்ணுக்கு 2 வேலையை இழுத்து வச்சிருக்கா. இல்ல அரவிந்த், நான் கிளீன் பண்ணி கொடுத்துட்டு தான் போவேன். நீங்க ஒரி பண்ணாதீங்க. இங்க பாரு, முடியலன்னா சொல்லு, நானே கழுவிக்கிறேன். இல்ல அரவிந்த், நானே தொடச்சிருவேன். இன்னும் கொஞ்சம் தானே இருக்கு, நான் கிளீன் பண்ணிடுறேன். அப்பா சாமி, என்ன இவ்வளவு வெயில் அடிக்குது. ஷப்பா மயக்கமா வருது. இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. இந்த சைடு தொடச்சா அந்த சைடு காயுது, அந்த சைடு தொடச்சா இந்த சைடு காயுது. இப்ப நான் என்னதான் பண்றது? அப்பா. பவித்ரா, பவி. ஆமா. ஏய், தீ போன்ற உந்தன் மூச்சோடு உந்தன் தோல் சேரு உற்சவம் போது. அரவிந்த் என்ன விடுங்க, எனக்கு ஒண்ணும் இல்ல. நான் தான் முன்னாடியே சொன்னல. இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு. இந்த காரை துடைக்கிற அளவுக்கு கூட உன் உடம்புல தெம்பு இல்ல. இல்ல அரவிந்த், அப்படிலாம் இல்ல. வெயில ரொம்ப அடிக்குதா, அதான் நான் என்ன சாப்பிடல, அதான் கொஞ்சம் மயக்கமா வந்துருச்சு. சாப்பிடலையா? ஆமா அரவிந்த். ஏன் சாப்பிடல? இவ்வளவு நேரம் வரைக்கும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருந்தா? இல்ல அரவிந்த், அது வந்து நான் சாப்பிடதான் போனேன். அப்பதான் சூர்யா கால் பண்ணாரா, அப்படியே பேசிட்டு கார்டனுக்கு வந்துட்டேன். ஓ, அப்ப சாப்பாடை விட அந்த கால் உனக்கு ரொம்ப முக்கியம். இல்ல அரவிந்த், அப்படி இல்ல. அவர் ஏதோ ஒரு ஃபைல பத்தி சொல்ல வந்தாரா, அதான். ஏதோ சொல்ற. என்ன இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாப்பாடு தான் முக்கியம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியுது அரவிந்த். இப்ப நீ ஓகே தானே? ஓகே தான் அரவிந்த். ஷோர். ரொம்ப மயக்கம் வந்தா சொல்லு, தூக்கிட்டு போய் விடுறேன். என்ன சொன்னது கேக்கல? இல்ல, அது வந்து என்ன? ஒண்ணும் இல்ல அரவிந்த். இதுக்கப்புறமாச்சும் ஒழுங்கா சாப்பிட்டு கேர்ஃபுல்லா இரு. ஹெல்த் தான் ஃபர்ஸ்ட், அப்புறம் தான் எல்லாம். சோ இதுக்கப்புறமா அது ஒழுங்கா ஹெல்த்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. அதை விட்டுட்டு போன் ஒர்க்குன்னு இருந்தானா இப்படிதான் மயக்கம் போட்டு விழுகணும். நான் விழுந்ததான் தாங்கி பிடிக்கிறதுக்கு நீங்க இருக்கீங்களே. என்ன? ஒண்ணும் இல்ல. வேப்ப மரத்து நிழலா நீ வேரோட வேணுமடா, ஓ நிழலின் அருமை தெரிஞ்சே. இவளுக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதுன்னு தெரியல. எதுவும் தெரியாம பண்றாளா இல்ல வேணும்னு பண்றாளா கூட தெரியல. அப்படியே என்ன மண்டைய பிச்சுக்க வைக்கிறா. அகில் சார். ஏய் என்னடி உனக்கு? சார் இப்ப எதுக்காக கோபப்படுறீங்க? முதல்ல இங்க இருந்து கிளம்புறியா? சார் முதல்ல கோபப்படாதீங்க. உன்னை கிளம்புன்னு சொன்னேன். அகில் சார் இப்ப என்ன ஆச்சு, எதுக்கு இவ்வளவு கோபப்படுறீங்க? சாரி, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னு என்ன மன்னிச்சிருங்க. ஆனா இவ்வளவு கோபப்படாதீங்க. நான் நிஜமா இவ்வளவு நீங்க கோபப்பட்டு நான் பார்த்ததே இல்ல. அது மட்டும் இல்ல, என்கிட்ட போய் எதுக்காக இவ்வளவு கோபப்படுறீங்க? நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேன்னா சொல்லுங்க ப்ளீஸ். ஷேய் முதல்ல கைய விட்டுட்டு பேசு. இப்ப என்ன, அதான் நான் சாரி கேக்குறேன்ல, என்ன உங்களுக்கு? கைய விடுன்னு. நான் எதுக்கு கைய விடணும்? ஏன் நான் உங்க கை பிடிச்சதே இல்லையா? அகில் சார் நான் தான் சொல்றேன்ல, என்ன மன்னிச்சிருங்க. நான் என்ன தப்பு பண்ணேன்னு கூட எனக்கு தெரியல. ஒருவேளை அந்த இடத்துல கௌதம் அம்மாக்காகவும் சக்தி அண்ணாக்காகவும் உங்ககிட்ட ஏத்து பேசினேனே, அதுக்காக கோவமா இருக்கீங்களா? அகில் சார் உங்களுக்கு தெரியாது, சக்தி அண்ணா அப்போல இருந்தே எங்க கூட இருக்கான். சோ அதான் நான் வேணும்லாம் எதுவும் பேசல. ஒருவேளை நான் பேசினது உங்களுக்கு ஹர்ட் பண்ணிருச்சுன்னா சாரி. கையில இருந்து முதல்ல கையெடுன்னு. நான் என்ன உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன், நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? முதல்ல நீங்க வாங்க சாப்பிட போலாம். நீங்க காலையில இருந்து சாப்பிடல. ஷினியா நான் உனக்கு கைய எடுக்க சொன்னேன். என்ன நீங்க அப்போல இருந்து கையெடுன்னு சொல்லிக்கிட்டு வாங்க போலாம். நான் தான் சொல்றேன்ல வாங்க. காலையில இருந்து சாப்பிடாமலே நின்னுட்டு இருக்கீங்க, வாங்க. கைய விடுறி. அகில் சார் நீங்க
அகில் சார் என்ன ஆச்சு உங்களுக்கு? எதுக்காக இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? ஷேண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். உனக்கு என்ன பார்த்தா என்ன பொம்மை மாதிரி இருக்கா? இஷ்டத்துக்கு நீ என்ன வேணாலும் ஹர்ட் பண்ணுவ. பண்றதெல்லாம் பண்ணிட்டு மறுபடியும் வந்து நீ பேசுவ. நான் உங்ககிட்ட பல்ல காமிச்சிட்டு பேசணும். சார் எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப எதுக்காக நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? வாய முறி. என்ன புரியல உனக்கு? புரியலங்கிற? ஷேண்டி அந்த இடத்துல தானே நீ இருந்த. அகில் சார் சத்தியமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. இங்க பாருனியா, அழுதுட்டு இருக்காத. எனக்கு அழுதாலும் சுத்தமா பிடிக்காது. அகில் சார். ஏய் திரும்ப திரும்ப சார் மோருங்காத. அந்த வார்த்தையை கேட்கும் போது அவ்வளவு கடுப்பா இருக்கு. அகில் சார் கத்தாம பேசுங்க. இங்க பாருனியா, என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. ஷேண்டி நானும் மனுஷன் தானே. எனக்கும் மனுஷன் ஒண்ணு இருக்கு. சத்தியமா அகில் சார் நீங்க இப்ப எதுக்காக கோவப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஹோ மேடம்க்கு நான் எதுக்காக கோவப்படுறேனே தெரியலையா? அதான் வந்தானே உன் அண்ணனும் உன் மாமனும். சார் அவங்க அவங்க என்ன சார் பண்ணாங்க உங்களை? அவனுங்களா ஒண்ணு பண்ணலடி, நீதான் பண்ண. அவனுங்க முன்னாடி வச்சு என்ன நல்லா பண்ணிட்ட. அகில் சார் என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. இல்ல இந்த இடத்துல எனக்கு தான் ஒண்ணுமே புரியல. அந்த கௌதமும் மூச்சுக்கு 300 தடவை மாமான்னு கூப்பிடுற. அந்த சக்திய உரிமையா அண்ணன் கூப்பிடுற. இந்த இடத்துல நான் தான் 3வது மனுஷன். என்ன மட்டும் சாருன்னு சொல்லி அவங்க முன்னாடி நல்லா அசிங்கப்படுத்தின. கேவலமா இருந்துச்சுடி. அவனுங்க முன்னாடி நிக்கிறதுக்கே கேவலமா இருந்துச்சு. ஷேரால எல்லாம் ஒன்னால. முன்னாடி எவனா இருந்தாலும் தலையை நிமிந்து பேசுறதுக்கு பயப்படுவானுங்க. அப்படியாப்பட்டனா இன்னைக்கு அவனுங்க முன்னாடி தலை குனிஞ்சு வந்த. ஷேரால எல்லாம் ஒன்னால. அது எப்படி பண்றதெல்லாம் பண்ணிட்டு எனக்கு ஒண்ணு தெரியலங்கிற? அகில் சார் சத்தியமா. வாயமுறி. சும்மா சொல்லிட்டு இருக்கும் போதே சாருன்னு சரியா இருக்கு. ஷேண்டி நான் தெரியாம தான் கேக்குறேன். வேணும்னே பண்ணிட்டு இருக்கியா? அப்படி எல்லாம் பண்ணல. எனக்கு சத்தியமா தெரியல. நான் யதார்த்தமா தான் எப்போதும் போலதான் கூப்பிட்டேன். போதுனியா, நீ உன் விளக்கத்தெல்லாம் வேற யார்கிட்ட இப்படி சொல்லு. அவன் தான் என்னை பார்த்து இலக்காரமா சிரிக்கிறான்னு தெரியுது. அதுக்கப்புறமா நீ சாருன்னு தானே கூப்பிட்ட. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். அந்த கௌதமா மட்டும் மாமான்னு கூப்பிடுறியே. அதே மாமாவை என்னை கூப்பிடுறதுக்கு உனக்கு வலிக்குதா என்ன? அப்படி எல்லாம் சத்தியமா நினைக்கல. இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? நீ பண்ண காரியத்துக்கு நான் தான் அழுகணும். போ, உன்ன உன் மாமாலாம் கீழே நின்னுட்டு இருப்பான். அவன் கூட போய் உறவு கொண்டாடு. இங்க எதுக்கு வந்தா? எனக்கு அவங்க எல்லாம் முக்கியமே இல்ல. நான் எப்போதுமே உங்களை தான் பெருசா நினைச்சிருக்கேன். ஏன் அப்படி எல்லாம் நினைக்கிறீங்க? ஓ இப்படி வேற ஒண்ணு இருக்கா? உன் முக்கியத்துவத்தை தான் அங்கேயே வச்சு பார்த்தனே. உன் அண்ணன் என்ன கலாச்சு சிரிச்சிட்டு இருக்கான். அப்பவும் என்ன அசிங்கப்படுத்துற மாதிரி சாருன்னு கூப்பிட்டியே. இதுதான் நீ எனக்கு கொடுக்குற சூப்பரான இம்பார்ட்டன்ட். எனக்கு நல்லாவே புரிஞ்சிருச்சு என் இடம் எதுன்னு. சோ இதுக்கப்புறம் நான் யாருக்கிட்ட இருந்து எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். போதும், நான் பட்ட அசிங்கமே எனக்கு போதும். சாரி, என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதானே இந்த அசிங்கம். இனிமேல் கண்டிப்பா நான் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன். போதுனியா, நீ சொன்ன வரைக்கும் போதும். எனக்காக யாரும் யாரோட மனசையும் மாத்திக்க வேண்டாம். யாருக்கு யாரை எப்படி கூப்பிடணும் தோணுதோ அப்படியே கூப்பிடுங்க. நான் இனிமே யாருக்கிட்டையும் எதையும் கெஞ்ச போறது இல்ல. வராத உன்ன பாபானா எப்படி வரும்? எப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க சொன்னீங்கன்னா நான் எதையா இருந்தாலும் பண்ணுவேன் கண்டிப்பா. என்ன மன்னிச்சிருங்க. ஸ்டாப் இடினியா, முதல்ல கீழே இறங்கி போ. என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். தயவு செஞ்சு இப்படி நான் அவாய்ட் பண்ற மாதிரிலாம் பேசாதீங்க. கண்டிப்பா இதெல்லாம் நான் தாங்க மாட்டேன். இல்லம்மா எனக்கு புரியல. நான் என்ன உன்னை அடிச்சனா இல்ல திட்டுனா? கீழே இறங்கி போன்னு தானே சொன்னேன். இதுல உனக்கு என்ன ஹர்ட் ஆகுது? கொஞ்சம் வேகமா உனக்கு கீழே இறங்கி போன்னு சொன்னதே உனக்கு இவ்வளவு ஹர்ட் ஆகுது. எனக்கு உரிமையானவன் நீ. என்ன உரிமையோட மாமான்னு கூப்பிடறதுக்கு உனக்கு வலிக்குது. இது எனக்கு எப்படி இருக்கும் யோசிச்சு பாரு. எனக்கு புரியுது. என்ன மன்னிச்சிருங்க. இனிமே சத்தியமா நான் அப்படி பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் எதுக்காக நீ புரிஞ்சுக்கணும்? நான் தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டேனே. போய் வேலையை பாரு. சாரி அகில் சார். இப்ப கூட உன்னால அந்த மாமாங்கிற வார்த்தையை சொல்ல முடியல. போய்னியா, போய் வேலையை பாரு. இல்ல, அது தெரியாம. போதுனியா, போன்னு சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்க. நான் இனிமே மாமான்னு கூப்பிடுறேன். பிளீஸ் மாமா, என்ன மன்னிச்சிருங்க பிளீஸ். ஷினியா, நான் உனக்கு கீழே இறங்கி போன்னு சொன்னேன். ஆசையா கூப்பிட முடியலனாலும் 4 பேர் முன்னாடி நான் அசிங்கப்படுத்தாம இருக்கிறதுக்காச்சும் கூப்பிட்டு பழகு. பிரிந்து சென்றது உன் தவறா, நான் புரிந்து கொண்டது என் தவறா. கண்ணீர் பெருகும் பெண்ணின்